அவர் நடந்து வந்த போது அவர் மட்டுமா நடந்து வந்தார்? அவரோடு லட்சியம் நடந்து வந்தது, அவரோடு தமிழ் நடந்து வந்தது, அவரோடு கால்கள் உள்ள மதிமுக தொண்டன் நடந்து வந்தார். வீட்டார்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கட்டுப்படுத்த முடியுமா காற்றை? கட்டி போட முடியுமா அலையை? கட்டி போட முடியாது. நடக்கும் வரைக்கும் நன்றாக இருப்பீர்கள். உழைக்கும் வரைக்கும் ஒரு மனிதன் இளமையாக இருக்கிறார். சிந்திக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு மூப்பு வருவதில்லை. நடக்கிற வரைக்கும் இளமை இருக்கும் வைகோவுக்கு என்று. மானத்தோடு இருப்பவன் தான் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பார். பழுதில்லாதவன் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பார். நேர்மை உள்ளவன் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பார். தமிழா, நெஞ்சை நிமிர்த்தி நட, வைகோவை போல நட. நண்பர்களே, மாலை போல் ஒரு மலை சுமந்து வந்தார்கள் தொண்டர்கள். வைகோவின் தோளிலே அணிவித்தார்கள். நான் உற்று கவனித்தேன். தோளிலே இருந்த மலர்கள் வைகோவின் காலிலே விழுந்தன. மடல்கள் ஒவ்வொன்றாய் உதிர்ந்து உதிர்ந்து அவர் பாதங்களை பரப்பின. ஏனென்று யோசித்து பார்த்தேன். இயற்கை வைகோவுக்கு ஆறுதல் சொல்கிறது. இந்த பாதம் தானே நாட்டுக்காக நடந்த பாதம். இந்த பாதம் தானே சமத்துவம் கேட்டு வரைந்த பாதம். இந்த பாதம் தானே கல் குத்திய பாதம். இந்த பாதம் தானே முள் மோதிய பாதம். இந்த பாதம் தானே புல் குத்திய பாதம். அந்த பாதத்துக்கு நான் ஒத்தடம் கொடுக்கிறேன் என்று ரோஜா மலர்கள் விழுந்து விழுந்து வைகோவுக்கு ஒத்தடம் கொடுத்தன. 82 வயது. தன் பொது வாழ்க்கையில் இனம் காக்கவும், மொழி காக்கவும், மண் காக்கவும் 6000 கிலோமீட்டர் நடந்த தலைவன் வைகோ. இந்த நடைப்பயணம் என்பது உலகத்தின் மிக பழமையான போராட்ட வடிவம்தான். அந்த பழைய போராட்ட வடிவத்தை நிகழ்காலத்தில் 2026 நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய திறம், கால்களுக்கு உரம், தொண்டர்களுக்கு நடந்து வரும் வரம் எல்லாம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் வைகோவின் தலைமைக்கு கிடைத்த மிகப்பெரிய வலிமை என்று நான் நினைக்கிறேன். வைகோவிடம் நான் வியந்து பார்ப்பதும் விதந்து பார்ப்பதும் ஒன்று உண்டு தோழர்களே. பொதுவாக அரசியல் கட்சியை தொடங்குகிறவர்கள் வெற்றியை நோக்கி மட்டுமே தன் வாழ்க்கையை முன்னெடுப்பார்கள். வெற்றிதான் என் குறிக்கோள், வெற்றிதான் என் உழைப்பு, வெற்றிதான் என் போராட்டம் என்று பல கட்சி தலைவர்களும் முன்னெடுப்பார்கள். ஆனால் தோழர்களே, வெற்றியும் எனக்கு இலக்கு, தோல்வி எனக்கு கிழக்கு என்று சொல்லக்கூடிய வலிமை நம்முடைய வைகோ அவர்களுக்கே உண்டு. வெற்றி என்பது அந்தந்த நேரத்து ஆனந்தம், தோல்வி என்பது எல்லா காலத்திலும் கூட வரும் ஞானம். அவர் ஞானத்தையும் எடுத்துக் கொள்கிறார், ஆனந்தத்தையும் எடுத்துக் கொள்கிறார். வைகோவின் வெற்றி அல்லது அழகு எதில் இருக்கிறது தெரியுமா? வைகோவினுடைய வெற்றியை நான் யோசித்து யோசித்து பார்த்திருக்கிறேன். இந்த பெருமகனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை போல தமிழ் நிலப்பரப்பில் நிகழ்காலத்தில் யாருக்காவது இருக்கிறதா என்று யோசிக்கிறேன். இந்த கலவை தமிழ், தியாகம், கொள்கை, வரலாறு, எழுத்து, சிறை, நடை என்று எல்லா விதமான தகுதிகளும் ஒன்று கூடிய பெருந்தலைவராக வைகோ திகழ்கிறார். மதிமுக தொண்டர்கள் இதை மரியாதையாகவும் வணக்கமாகவும் ஏற்று நீங்கள் பெருமைப்பட வேண்டும். ஒரு மலையின் அழகு எதில் இருக்கிறது தெரியுமா? ஒரு மலையின் அழகு அதன் ஒழுங்கற்ற ஒழுங்கில் இருக்கிறது. ஒரு சிலையின் அழகு எதில் இருக்கிறது என்றால், சிலையின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது. ஒரு பறவையின் வெற்றி எதில் இருக்கிறது? சிறகின் நீளத்திலா, பறக்கும் தூரத்திலா, கடக்கும் நேரத்திலா? ஒரு பறவையின் வெற்றி எதில் இருக்கிறது என்றால், மொத்த வானத்தையும் மறக்கடித்து விட்டு தன்னை மட்டும் காணச் செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது ஒரு பறவையின் வெற்றி. வைகோவின் அழகு, வெற்றி, வலிமை எதில் இருக்கிறது என்று சொன்னால், தோல்வியையும் காலடியில் கீழே போட்டுவிட்டு வெற்றியையும் தன் தோளுக்கு துண்டாக போட்டுக்கொண்டு நடையை நிறுத்தாத போராட்டத்தில் இருக்கிறது வைகோவின் வெற்றி. இந்த வெற்றி உங்களுக்கு வரலாறு கொடுக்கும். ஆடிட்டர் இங்கே பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார். இனிமேல்
வைகோவுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று. இல்லை வைகோ, இல்லை இல்லை ஆடிட்டர், இல்லை வைகோவுக்கு இனி அங்கீகாரம் வேண்டாம். வைகோதான் இனிமேல் உலகத்தை அங்கீகரிக்க வேண்டும். இவ்வளவு நீளமான வாழ்க்கை வேறு யாருக்கும் இல்லை. இவ்வளவு ஆழமான தியாகம் வேறு யாருக்கும் இல்லை. அவர்தான் அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்கிற உயரத்தில் அவர் இருக்கிறார். எல்லோருக்கும் பாராட்டுகள் உண்டு. இங்கு பேசிய பெருமக்கள் எல்லாம் வைகோவின் தியாகத்தை பாராட்டினீர்கள். இங்கே பேசிய ஆடிட்டர் இன்னொன்றையும் சொன்னார். அவர் நடந்து வந்த போது அவர் மட்டுமா நடந்து வந்தார்? பேஸ்மேக்கர் நடந்து வந்தது, இரத்த அழுத்தம் நடந்து வந்தது, சர்க்கரை நடந்து வந்தது, உடல் உபாதைகள் நடந்து வந்தன என்று சொன்னார். நான் அப்படி நினைக்கவில்லை. அவரோடு சத்தியம் நடந்து வந்தது, அவரோடு லட்சியம் நடந்து வந்தது, அவரோடு தமிழ் நடந்து வந்தது, அவரோடு கால்கள் உள்ள மதிமுக தொண்டன் நடந்து வந்தார். இந்த நடை அவருக்கு இன்னும் 30 ஆண்டுகள் உற்சாகத்தை கொடுக்கும். வீட்டார்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் உட்காருங்கள், இனிமே நடக்காதீர்கள் என்றால் வைகோ கேட்க மாட்டார். கட்டுப்படுத்த முடியுமா காற்றை? கட்டி போட முடியுமா அலையை? கட்டி போட முடியாது. நடக்கும் வரைக்கும் நன்றாக இருப்பீர்கள். உழைக்கும் வரைக்கும் ஒரு மனிதன் இளமையாக இருக்கிறான். சிந்திக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு மூப்பு வருவதில்லை. நடக்கிற வரைக்கும் இளமை இருக்கும் வைகோவுக்கு என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாராட்டு உண்டு. இந்த பேசிய பாராட்டுக்களை எல்லாம் தொகுத்து பார்க்கிறேன். வைகோவுக்கு ஒரு உச்சபட்ச பாராட்டு உண்டு. கார்ல் மார்க்சுக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பாராட்டை கொடுத்தவன் எங்கல்ஸ். அவன் எழுதினான், கார்ல் மார்க்சின் எழுத்துக்களை எல்லாம் படிக்கிற பொழுது இவன் வாழ்நாளெல்லாம் எழுதிக் கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது. அதில் இருக்கிற மேற்கோள்களை எல்லாம் பார்க்கிற போது இவன் வாழ்நாளெல்லாம் படித்துக் கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது. இதைவிட ஒரு சிந்தனையாளனுக்கு, எழுத்தாளனுக்கு உச்சபட்ச பாராட்டு எதுவும் கிடையாது. வைகோவுக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்தபட்ச பாராட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்தது. திண்டுக்கல் மாநாட்டில் அவர் உரையை கேட்கிறார். அவர் கண்ணின் கடையோரம் கசிகிறது, இருதயம் 2 மடங்கு துடிக்கிறது, கைகள் அடிக்கடி மேஜையில் தாளம் போடுகின்றன. அவரையே அண்ணாந்து பார்க்கிறார். இந்த தமிழ் கேட்டு எவ்வளவு நாளாயிற்று என்று புலகாங்கிதமடைகிறார். தன் 2 செவிகளையும் திறந்து வைத்திருக்கிறார். இருதயத்தை அவருக்கே கொடுத்து விட்டார். அவர் கண்கள் அவருடைய கண்களோடு ஒட்டி இருக்கின்றன. ஒலிபெருக்கிக்கு வந்த கலைஞர் சொன்னார், வைகோ, உன்னை நான் இழந்தேனா, என்னை நீ இழந்தாயா? இந்த ஒரு வரி போதும். ஒரு மூத்த தலைவன் இளைய தலைவனை பார்த்து இப்படி சொன்ன இந்த ஒரு சொல் அவருக்கு போதும். எத்தனை சிறைகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை களங்கள், எத்தனை எழுத்து, எத்தனை பேச்சு. முக்கியமான தோழர்களே, வைகோவின் பேச்சை நான் அன்றும் கேட்டிருக்கிறேன், இன்றும் கேட்டிருக்கிறேன். உடலின் தசைகள் சற்றே வற்றி இருக்கின்றன. அவர் உயரம் குறையவில்லை. அவருடைய உடம்பில் ஒரு தளர்ச்சி காணுகிறது. ஆனால் குரலில் தளர்ச்சி இல்லை. என் நண்பர் காளிமுத்து சொல்லுவார், மாடு இழைக்கலாம், கொம்பு இழைக்குமா? அவர் இழைக்கலாம், குரல் இழைக்குமா? அவர் தமிழ் இழைக்குமா? ஒரு மனிதன் பேசுகிற போது முதல் 3 நிமிடம் அவன் குரல் உச்சத்தில் இழையும். அவன் குரல் ஒரு அழகான தொனி கொடுக்கும். அவனுக்குள் இருக்கிற ஊட்டம் அந்த குரலை ஆட்டுவிக்கும். ஒரு 7வது நிமிடம், 8வது நிமிடம், அதிகபட்சம் 15வது நிமிடம் அவன் குரலின் சுருதி கொஞ்சம் குறையும், கொஞ்சம் தரம் தாழும். ஆனால் 1 மணி நேரம், 2 மணி நேரம் உரையாற்றினாலும் அன்புள்ள தலைவர் அவர்களே என்று சொல்லுகிற போது வைகோவுக்கு என்ன சுதியோ அதுதான் வணக்கம், நன்றி என்று சொல்கிற வரைக்கும் அந்த சுதி. இப்படி ஒரு பேச்சாளன் தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் இருக்கிறாரா என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது.
எனவே வைகோவை நாம் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. இந்த நடைப்பயணத்துக்கு பெயர் சமத்துவ நடைபயணம். சாதி, மதம், பேதம், வர்ணம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு திராவிட பேரியக்கத்தின் வேர்க்கொள்கை எதுவோ, திராவிட பேரியக்கம் எதை நோக்கி தோற்றுவிக்கப்பட்டதோ, அந்த அம்பு எதை குறிவைத்ததோ அதை நோக்கி நானும் பயணிக்கிறேன், பயணித்துக் கொண்டே இருப்பேன் என்பது அவர் லட்சியம். ஒன்று தோன்றுகிறது, மிடுக்காக நடக்கிறார், தடையில்லாமல் நடக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஆள் அவர் கையை பிடித்துக் கொண்டு நடக்கிறார். வைகோ விழுந்து விடுவார் என்றல்ல, தனக்கு கை கொடுக்கிறவர் விழுந்து விடக் கூடாது என்று வைகோ அவரோடு நடந்து விடுது. அந்த மிடுக்கு அவருக்கு இருக்கிறது. வைகோட்ட பிடிச்சது நெஞ்சை நிமிர்த்தி நடப்பது. மானத்தோடு இருப்பவன் தான் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பான். பழுதில்லாதவன் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பான். நேர்மை உள்ளவன் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பான். தமிழா, நெஞ்சை நிமிர்த்தி நட, வைகோவை போல நட என்று இந்த தொண்டர்கள் நீங்கள் உங்களுக்கு கருத்து சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.